நான் சிறந்தவன் என்று நீங்களே சொல்லும் அளவிற்கு உங்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நேசிப்பவர்களை பாராட்டுங்கள். உங்கள் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். உங்களை புண்படுத்தியவர்களை மன்னியுங்கள். உங்களை விட்டு பிரிந்தவர்களை மறந்து விடுங்கள். எந்த ஒரு மிகப்பெரிய சாதனையும் அது முடியும் வரை அது சாத்தியமில்லை என்றுதான் தோன்றும். ஒரு நல்ல மனம் மற்றும் கனிவான இதயம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. புன்னகை அது உங்களை நன்றாக உணர வைக்கும். பிரார்த்தனை உங்களை வலுவாக வைத்திருக்கும். அன்பு அது வாழ்க்கையை ரசிக்க வைக்கும். உங்களை ஊக்குவிப்பவர்கள் மீது கவனம் செலுத்துங்கள், உங்களை தொந்தரவு செய்பவர்கள் மீது அல்ல. தவறான விஷயங்கள் தவறுதான், அதை எத்தனை பேர் செய்தாலும். சரியான விஷயங்கள் சரிதான், அதை யாரும் செய்யாவிட்டாலும். உங்கள் இதயத்தில் அமைதி இருக்கும் போது எந்த ஒன்றும் உங்களை தொந்தரவு செய்யாது. அவர்களை மன்னியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில கெடுதல்கள் செய்துவிட்டு அந்த செயலுக்காக உங்களிடம் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்றாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனெனில் ஆத்திரம், கோபத்தை பிடித்து கொண்டிருப்பது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும். எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்வதற்கு தகுந்ததாக இருந்தால் அதை முழு மனதுடன் செய்யுங்கள். உங்கள் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். எதையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எல்லாவற்றையும் மன்னியுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எல்லாவற்றையும் நேசியுங்கள். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி, துக்கம், கடினமான நேரம் மற்றும் நல்ல நேரங்கள் ஆகியவற்றின் வட்டமாகும். நீங்கள் கடினமான காலங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அடுத்தது நல்ல நேரம் வரும் என்று நம்புங்கள். பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். மற்றவர்கள் தங்களுடைய அறியாமையினால் செய்யும் தவறுகளுக்காக பலவீனமானவர்கள் பழிவாங்குகிறார்கள். வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள். அறிவாளிகள் புறக்கணிக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதீர்கள். வெளியில் நடப்பதை என்னால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எனக்குள்ளே என்ன செய்வது என்பதை என்னால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியும். எந்த சூழ்நிலையிலும் நல்லதை மட்டுமே பார்ப்பதற்கு உங்கள் மூளைக்கு பயிற்சி கொடுங்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் வருகிறது.